மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சிமா வடி வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. வணக்கம். இந்த பதிவில் நம்ம மூவிரு முகங்கள் கொண்ட முருகப்பெருமானை பற்றி பார்க்க போகிறோம். தேவர்களை துன்புறுத்தும் அசுர இனத்தை சேர்ந்த சூரபத்மன் என்னும் அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டவர் தான் நம் முருகப்பெருமான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளும் வெப்பம் தாழாமல் சரவண பொய்கையில் உள்ள 6 தாமரைகளில் தஞ்சமடைஞ்சு 6 குழந்தைகளாக தோற்றுவிக்கப்பட்டது. இந்த 6 தாமரைகளில் மலர்ந்த 6 குழந்தைகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுறாங்க. அதுக்கு பிறகு அன்னை பராசக்தி என்ன செய்கிறாங்கன்னா இந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைச்சி ஆறுமுகனை உருவாக்குறாங்க. அன்னை பராசக்தியால் ஒன்றிணைக்கப்பட்ட இந்த ஆறுமுகத்தின் 6வது முகம்தான் சிறப்புடையதாகவும் ரொம்ப விசேஷமாகவும் சொல்லப்படுது. கூப்பிட்ட உடனே ஓடி வருவார் முருகன், நம்மளுக்கு உதவி புரிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. எப்படி வருவார்? கூப்பிட்டதும் எந்த மாதிரி கூப்பிடணும், அவரை எந்த மாதிரி வழிபடணும், எந்த மாதிரியான ஒரு மலர்கள் சாத்தணும், அவருக்கு எந்த மாதிரியான ஒரு நிவேதனம் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை. முருகான்னு மனசார ஒரு பக்தி சிரத்தையோடு நம்ம கூப்பிட்டாலே போதும், உடனே நம்மளுக்கு உதவி புரிவார். அப்பேற்பட்ட முகம்தான் இந்த 6வது முகம்ன்றது. முருகன் எப்படி வருவார் அப்படின்றத நம்ம நக்கீரர் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமுருகாற்றுப்படையில் 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சுமரில் அஞ்சல் என் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய பக்தர்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 5 முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் நிற்பார் அப்படின்றாங்க. தன்னை ஒரே ஒரு நொடி நினச்சி முருகான்னு அழைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க முன்னாடி நிற்பார் அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருளாக இருக்குது. முருகான்னு ஒரே ஒரு நொடி உண்மையாக பக்தி சிரத்தையோடு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, பக்தனின் முன்னாடி முருகனோட 6 முகம், வேலு, 2 திருவடிகள் ஆகியவை தோன்றி நான் இருக்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரர் இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்ததாக ஆறுமுகனின் 6 முகத்தோட பெயர்களும் அதனோட அம்சத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம். முதல் முகம் பார்த்திங்கன்னா சத்யோஜாதக முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனோட அம்சம்னு பார்த்திங்கன்னா உள்ளத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய முகமாக இருக்குது. 2வது முகம் வாமதேவ முகம். இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சத்தை கொண்டு அமைய பெற்றிருக்கு. 3வது முகம் அகோர முகம். சூரபத்மனை வதம் செய்ய அமையப்பெற்ற முகம். கோபம் கொண்ட முகம்னு கூட சொல்லலாம். அது அரக்கனை அழிக்கிறதுக்காக ஒரு கோபம் கொண்டு ஒரு வீரம் கொண்ட முகமாகவும் அது சொல்லப்படுது. 4வதா தத்புருஷ முகம். கோபம் தணிந்து சாந்த சொரூபியாக இருக்கக்கூடிய முகமாக அமையப்பெற்றிருக்கு. 5வதா ஈசான்ய முகம். தந்தை ஈஸ்வரனை போலவே இந்த முகத்தோட அம்சம் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வதா அதோ முகம், அதாவது தேடி அனுகிரகம் செய்யும் முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூப்பிட்ட உடனே ஓடி வரார் இல்லைங்களா முருகர், நம்மளுக்கு உதவி செய்கிறார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு முகம்தான் இது. விசேஷமான முகம், பக்தர்களுக்கு உகந்த முகம். 6 முகத்தின் பெயர்களும் அதனோட அம்சங்களும் பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது அவருடைய 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளும் 2 கால்களும் நமக்கு ஓடி பக்தர்களுக்கு ஒரு துன்பம்னு சொல்லிட்டா போதும் ஓடி அருள் புரியக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர் தான் நம்ம முருகப்பெருமான். இவருக்கு உடனே ஓடி அருள் புரியறதுனால பக்தர்களும் உலகத்தில் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருப்பாங்க. அவரோட அருள் புரியறதும் பக்தர்களுக்கு அருள் புரியறதும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். என்றைக்குமே இந்த முருகன் யுகம் தொடங்கியாச்சு. முருகன் யுகத்தில் முருகனை வழிபடுவோம், அவரோட அருளை பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.